ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் க்ரீன் கலராக இருக்குதுன்னா அதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் போட்டு இருக்கிறதுனால க்ரீனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கடுத்து லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முட்டைலாம் உடச்சி ஊற்றிருக்குறோம், அதனால் நல்லா கலந்து விடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் எடுத்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் ஆச்சு கொஞ்சமாச்சும் ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 1/2 ஹவர் ஊறிச்சுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது லைட்டாக பொரிக்கிட்டோம், அப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு லைட்டாக அது வெங்காயம் வதங்கிறதுக்காக அதில் லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முன்னாடியே சொன்னேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால தான் அது க்ரீன் கலராக இருக்குது. இப்படி அரைச்சி போட்டு எண்ணெயில் வதக்கும் போது அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தயிர், அப்புறம் சிக்கன் எல்லாமே போட்டுட்டேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால தான் அது எடுக்க முடியல.
எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எவ்வளோ அரிசி நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவியே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இது அப்படியே கிரேவியாக செஞ்சு கூட ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புளிஞ்சு விட்டுட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது அரிசி போட்டுக்கலாம். எப்பயுமே தண்ணி கொதித்த பின்னாடி தான் அரிசி போடணும். அப்போ தான் அரிசியும் நல்லா வேகும், சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டாக்க சாப்பாடு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், சாஃப்ட்னஸ் வராது. தண்ணி கொதிக்குது, இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அரிசி தண்ணியும் ஒரே ஈக்குவலாக இருக்கும்போது தான் தம் போடணும். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். நல்லா கலரி விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கறிக்காக இருந்தால் தான் பிரியாணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து தம் போடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். நிறைய தண்ணி இருக்கும்போது அப்படியே தம் போட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும். இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் தம் போடணும். நல்லா கலரி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தம் போட்டேன். இதனால ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட் ஏதாவது வைங்க, அவ்வளோதான். இப்போ 65 ரெடி பண்ணி எடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நான் வந்து எந்த பவுடருமே கலக்கலை.
வீட்டில் இருக்கிற பொருளுங்கெல்லாம் போட்டேன். மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி தான் இதில் சேர்த்திருக்கிறேன். கலர் பவுடர்லாம் கூட எதுவும் போடல, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. முட்டை சேர்க்கணுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து சுத்தமான களைக்கொட்டை எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெய். அதனால தான் இது வந்து கொதிக்கும் போது அந்த மாதிரி பபுள்ஸ் வருது. நார்மல் இந்த பேக்கெட் எண்ணெய்களெல்லாம் இந்த மாதிரி வராது. இது வந்து உடம்புக்கும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நம்ம கலர் பவுடர் போடலைனா கூட அதுவே கலர் வந்துச்சு பாருங்கள். எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமலே நேச்சுரலாகவே நல்லா கலர் வருது பாருங்கள். 65 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எங்கள் பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தம்மும் முடிஞ்சிருச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.